ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தேங்காய் பால் ரசம் பார்க்க போறோம். ரசத்துல வந்துட்டு பூண்டு ரசம் இருக்கு, மிளகு ரசம் இருக்கு, தக்காளி ரசம் இருக்கு. இப்போ நாங்கள் தேங்காய் பாலை வந்துட்டு யூஸ் பண்ணி ரசம் வைக்க போறோம். அது எப்படின்னு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் முதல்ல தேவை அப்படின்னா, தேங்காய் பால் நான் வந்துட்டு ஹாஃப் தேங்காய் எடுத்துக்கிட்டு, அதாவது 3 தக்காளி போட்டு ரசம் வைக்க போறோம். அதுக்கு 3 தக்காளிக்கு வந்துட்டு ஒரு தக்காளி அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளியை கம்மியாக போட்டு தக்காளியை நிறையா போட்டு தான் ரசம் நல்லா இருக்கும். இப்போ வந்து 1 கப் அளவு நல்ல கெட்டியான தேங்காய் பால், அதாவது அரை மூடி தேங்காவை அரைச்சி 1 கப்புக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த பால், அதாவது கெட்டியான தேங்காய் பாலை 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தண்ணி பால். அதுக்கப்புறமா இது வந்து 2 முறை தண்ணி அலசி ஊற்றி இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது கெட்டியான தேங்காய் பால், இது கொஞ்சம் தண்ணி தேங்காய் பால். மஞ்சள் தூள் தேவை, ஆயில் தேவை, மிளகு, சீரகம், வெந்தயம் தேவை, கருவேப்பிலை தேவை. அடுத்து வந்துட்டு மல்லித்தலை, மிளகாய் தேவை. நான் மிளகாய் வந்துட்டு 3 தக்காளி அளவுக்கு தான் இப்போ ரசம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு 4-5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லு, அதாவது ஒரு பெரிய பூண்டை ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவை. இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு புளியை வந்து ஊற வச்சிடலாம். இந்த புளியை வந்து இந்த தேங்காய் பால், தண்ணி பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஊற போட்டுக்கிறேன். இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும். அதாவது ஆர்டினரி ரசத்துக்கு நம்ம தண்ணியில் ஊற வைப்போம். நான் வந்து இப்போ அதாவது தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கேன், தண்ணி பாலில். இப்போ அடுத்து நம்ம வந்து மற்ற ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த பூண்டையும் வந்துட்டு உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டாச்சு. பூண்டு கொஞ்சம் கூடவே போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையில் வந்து 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சும்மா 2 மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் அதேமாதிரி வரமிளகாயில் 2 மட்டும் போட்டுக்கோங்க. மிச்சத்தை வந்து நம்ம தாளிக்கும் போது பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மிக்சியில் வந்து 1 ரவுண்டு தான், ரொம்ப அரையக்கூடாது. சும்மா கரமுறைன்னு 1 ரவுண்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. அதாவது இப்படி கரகரன்னு இருக்கணும். இப்போ நம்ம ரசத்தை வைக்கலாம். இப்போ நல்லா இந்த புளியை வந்து கரைச்சி நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஊற்றிக்கோங்க. இந்த புளியை நல்லா கரைச்சி தேங்காய் பால் தண்ணி இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் பால் தண்ணியில் வந்துட்டு புளியை கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். மொத்தம் புளியை வந்து நமக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம புளி தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் தண்ணியில் வந்து ஊற போட்டதுனால எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆர்டினரி வாட்டர் ஊற்றி உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஊற்றிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ, அதாவது 3 தக்காளி நம்ம எடுத்துருக்கோம், அந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோக்கு தண்ணி ஊற்றணுமோ அதுக்கு தக்க ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வச்சிருக்க தக்காளியை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியை நல்லா கரைச்சிருங்க, நல்லா பிசைஞ்சிருங்க. தக்காளியை வந்து நல்லா மசியாக கரைச்சிருங்க. இப்போ நான் வந்து வச்சிருந்த தக்காளியையும் கரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் நல்லா போட்டு பிசைஞ்சிடுங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சு நல்லா மசிஞ்சிருந்தால் தான் அந்த ரசம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சு இப்போ நம்ம வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு மல்லித்தலையை வந்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. மல்லித்தலையை இதில் கொஞ்சம் கருவேப்பிலையுமே பிச்சு போடுங்க, கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் பிச்சு போட்டால். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு வாடலை சட்டியை வச்சு நம்ம வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வெசல் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ரசத்துக்கு ஆயில் கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் வெந்தயம் வந்துட்டு, இப்போ இதில் வந்து சீரகம் வந்துட்டு ரொம்ப ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி வெந்தயமும் ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து அப்படியே இதில் கொட்டிடுங்க. இந்த மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு 2 போட்டு அரைச்சோம். மிச்சத்தை வந்து இதில் போட்டுடலாம். அது கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடுங்க. மல்லித்தலை, மிச்சம் இருக்க மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஆயிலில் வந்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினா தான் வாசமாக இருக்கும். இப்போ இதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரசம் கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் நல்லா அரிச்சு அதோட போட்டுருங்க. அப்போ தான் அதுவும் வந்து நல்லா சேர்த்து வதக்கினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வச்சுருக்க இதையும் நல்லா அரிச்சு அதோட போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு அதோட நல்லா எண்ணெயில் வதங்கி முருகலாக இருந்தால் ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மஞ்சள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நிரம்ப போட்டுக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். வதங்கினது போதும். இப்போ நம்ம கூட்டி வச்சிருக்க ரசத்தை வந்து அதோட ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதோட நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் உப்பு வந்துட்டு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நம்ம இது பண்ணதோட இப்போ நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்துடலாம். இப்போ
இப்போ உப்பு போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு தலைப்பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தலைப்பால் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த தலைப்பாலை வந்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான். தலைப்பாலை வந்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான் நமக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்ததோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ரசம் வந்து கொதிக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா நுரையெல்லாம் வந்துடுச்சு. இது மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். அதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு டேஸ்டியான சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.